சாமந்தி செடியில் வந்து அரும்பு வர மாதிரி தெரியுது. பார்க்கலாம் பூக்குதா என்னான்னு. இன்னும் 10 நல்லா இருக்குது. கொய்யாக்க மரம் வந்து 2-3 கொய்யாக்க மரம் இருக்குது சின்ன சின்னதாக. நம்ம கரும்பு முருங்கையில் வந்து எறும்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் எறும்பு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்திருக்கிறோம். மேலே வந்தோம்னா நம்ம முதல்ல வரது கொய்யாக்கா மரத்தான தான் ஃப்ரெண்ட்ஸ் வருவோம். இதுலேருந்து நான் ரெண்டு கொய்யாக்கா அறுவடை பண்ணுறது உங்ககிட்ட காமிச்சேன். அவனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னான், அந்த கொய்யாக்கா கூட கொடுக்கல. மேலே வந்தோம்னா முதல்ல வரது கொய்யாக்கா மரத்தான தான் ஃப்ரெண்ட்ஸ் வருவோம். 2 கொய்யாக்கா அறுவடை பண்ணிட்டோம். இந்த ஒரு கொய்யாக்கா மட்டும் இருக்குது. இந்த ஒரு கொய்யாக்காவும் நல்லா இருக்குது. செடியெல்லாம் கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நேற்று தண்ணி ஊற்றல செடிக்கு, சரின்னு இன்னைக்கு ஊற்றிடலாம் சொல்லிட்டு ஊற்றிருக்கிறேன். இன்னும் 3/4 செடிக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். அவரைக்காய் செடி வந்து பாதி பழுத்த மாதிரி ஆகிப்போச்சு. என்ன ப்ராப்ளம்னு தெரியல. டெய்லி நம்ம எருவெல்லாம் போட்டுன்னு தான் இருக்கிறோம். 10-15 கிளையை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் கீழே போய் சுற்றிக்குச்சின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எடுத்து விட்டுருக்குறோம். பார்க்கலாம் இதில் பூ வருதா என்னன்னு. நான் புளிச்ச மோரெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அது ஒரு நாளைக்கு எடுத்துன்னு வந்து நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணி விடலாம். 2 நாள் ஆச்சு அது ரெடி பண்ணி வச்சு. பார்க்கலாம் அது எப்போ டைம் கிடைக்குது அப்போ எடுத்துன்னு வந்து அடிச்சு விடலாம். நம்ம கத்திரிக்காய் செடியும் நல்லா இருக்குது. நம்ம 4 கத்திரிக்காய் அறுவடை பண்ணிட்டோம். அன்றைக்கி காமிச்சேன் நான் வீடியோவில். வாழை மரமும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாழை மரத்தில் வந்து வாழை மரத்தை எடுத்து நான் தனித்தனியாக நடணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கும் இன்னும் நேரம் அமையலை. பார்க்கலாம் அது எப்போ நேரம் அமையுதோ அப்போ நடலாம். நம்ம மஞ்சள் நல்லா இருக்குது. மஞ்சளில் வந்து கிழங்கு வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஒரு சேப்பங்கிழங்கு வந்து எல்லாம் காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. இதில் நிறைய ஒரு 6-7 சேப்பங்கிழங்கு செடி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி ஆகிட்டுக்குது. அது கரும்பும் நல்லா இருக்குது. கரும்பு வந்து 3 கரும்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் மற்ற சுற்றி இருக்கிற கரும்பெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். 3 கரும்பு மட்டும் விட்டுருக்குறேன் நான். இது பெருசாகட்டும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது எவ்வளோ பெருசாகுதுன்னு. நம்ம நாவ மரமும் நல்லா இருக்குது. நாவ மரமும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம நாட்டு செம்பருத்தியில் ஒரு பூ பூத்துருக்குது. ஒரு பூ பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அரும்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது வந்து பார்க்கலாம் நாளைக்கு பூக்குதா என்னன்னு சொல்லிட்டு. நிறைய அரும்பு வந்துருக்குது. இது நம்ம கட் பண்ணி விட்டு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மல்லிப்பூ செடியிலையும் பூத்து முடிஞ்சு போச்சு. இதில் ஒரே ஒரு கலையில் மட்டும் அரும்பு இருக்குது. சாமந்தி செடியில் வந்து அரும்பு வர மாதிரி தெரியுது. பார்க்கலாம் பூக்குதா என்னான்னு. இன்னும் 10 நாள் தான் நம்ம இதை பார்க்க முடியும். அதுக்கு மேலே என்னன்னு தெரியாது. சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். இந்த சீத்தாப்பள்ளி மரமும் நல்லா இருக்குது. அதுக்குள்ளே ஒரு மழை வந்துச்சுனாக்கா குளிரும் ஸ்டார்ட் ஆகிடும். இன்னும் ஒரு வாரத்தில் மழை வந்துச்சுனாக்கா எல்லாமே செடியெல்லாம் கொஞ்சம் மாறி போயிடும். நம்மளுக்கு வந்து அப்போ அடிக்கடி தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை. 2 நாள் 3 நாளைக்கு ஒரு முறை தண்ணி ஊற்றினா போதும். ஒரு பூ பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மல்லிப்பூ, இது அடுக்கு மல்லி வந்து ஒரு பூ பூத்துருக்குது. மருதாணியும் நல்லா இருக்குது. நம்ம மாங்காய் மரத்தில் வந்து நான் சொல்லியிருந்தேன் பூ ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. மாங்காய் மரமும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ளே இருக்கிற செம்பருத்தி செடியெல்லாம் எடுத்து நடணும். வேறு ஏதாவது ஒரு தொட்டியில் ஒரு மழை வரட்டும்னு பார்த்துன்னு இருக்கிறேன். மழை வந்துச்சுனாக்கா நம்ம எல்லாம் இருக்கிறது வந்து ஒன்று ஒன்றா நம்ம மாற்றி நட்டு போயிடலாம். ஒரு நாளைக்கு 2-3 கூட மாற்றி நட்டுட்டு போகலாம். இந்த கத்திரிக்காய் செடியில் பாருங்கள் கத்திரிக்காய் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இவி देख बैंगन 4-5 1 2 3 4 6-7 கத்திரிக்காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் 2-3 சின்னதாக இருக்குது. ஒரு 4-5 கொஞ்சம் பெருசாக இருக்குது. முருங்கை மரமும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி செடி வந்து எடுத்து நான் வேறு ஒரு தொட்டியில் நடணும்னு சொல்லின்னு இருந்தேன். இது எடுத்து நடலாம். இந்த காக்கடா செடியில் வந்து நிறைய பக்கக்கிளை வந்துருக்குது. இது பாருங்கள் நிறைய பக்கக்கிளை வந்துருக்குது. இது வந்து பேசில் சூட்டுன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் இதில் எவ்வளோ பூ பூக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மஞ்சளும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ள நம்ம இன்னும் 2 மஞ்சள் கூட வைக்கலாம். இடம் இருக்குது அந்த கேனில். பாருங்கள் சம்பங்கி செடி நல்லா இருக்குது. நான் மொத்தம் கட் பண்ணி விட்டேன். இப்போ மறுபடியும் உள்ள உயரம் வளர்ந்துருக்குது. ஆரஞ்சு கலர் கனகாமர செடியும் நல்லா இருக்குது. முல்லைப்பூ செடியில் ஒரு பூ மறுபடியும் இதில் பூக்கிற மாதிரி வந்திருக்குது. ஒரு அரும்பு வச்சுருக்குது. முல்லைப்பூ செடி வந்து நம்மளது எவ்வளோ பூ பூத்துச்சு எவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் இது ஸ்டார்டிங் பூ வைக்கிறதுக்கு. பார்க்கலாம் எவ்வளோ பூ பூக்குதுன்னு சொல்லிட்டு. நெல்லிக்காய் மரம் வந்து அப்படியே வாடின மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெய்லி எவ்வளோ தண்ணி ஊற்றுறோம். ஒரு வேளை மோசம் மாறுறதால அது மாதிரி இருக்குதான்னு என்னன்னு தெரியல. ஜாதி மல்லியில் வந்து நிறைய அரும்பு வச்சுருக்குது. டெய்லி ஒரு 20-30 பூ பூக்குது ஃப்ரெண்ட்ஸ் அரும்பு. இந்த வருஷம் தான் இது ஸ்டார்ட் ஆச்சு பூ பூக்கிறதுக்கு. போன வருஷம் வந்து 2 குச்சி தான் இருந்துச்சு இதில். இந்த வருஷம் தான் பூ பூக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது. இப்போ வந்து கனகாமர செடியும் நல்லா இருக்குது.
இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பூ வச்சுருக்குது. கத்திரிக்காய் செடியில் வந்து நிறைய பூ பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் எவ்வளோ காய் வைக்குதுன்னு சொல்லிட்டு. இது கொய்யாக்கா மரமும் நல்லா இருக்குது. கொய்யாக்கா மரம் வந்து 2-3 கொய்யாக்கா மரம் இருக்குது சின்ன சின்னதாக. நம்ம கரும்பு முருங்கையில் வந்து எறும்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கரும்பு முருங்கையில் வந்து எறும்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஸ்ப்ரே பண்ணி விடணும். இந்த கத்திரிக்காய் செடியிலையும் இது பாருங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் பூ வச்சுருக்குது பாரு. ஒரு கலையில் 6-7 பூ இருக்குது. ஃபஸ்ட்டு முறை ஃப்ரெண்ட்ஸ், ஆடிப்பட்டத்தோட முதல் அறுவடைன்னு நான் சொன்னேன் அந்த கத்திரிக்காவை. அந்த மாதிரி இது முதல் முறை பூ வைக்கிறது இந்த கத்திரிக்காய் செடி வச்சு. ஆனால் இது ஒரு 4-5 முறை நம்ம மாற்றி வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மண் கலவையும் தொட்டியையும் சந்து இல்லாமல் மழை பெஞ்சு அப்படியே நின்று போச்சு. இது எடுத்து மாற்றி வச்சு இப்போ இது நல்லா வளருது இந்த கத்திரிக்காய் செடி. இது உள்ளே இருக்கிற மாங்காய் மரமும் நல்லா முளையுது. இந்த டெல்லி கனகாமரம் செடி கட் பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். பூத்து முடிஞ்சு போச்சு. இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரு நாளைக்கு கீழே தூக்கி வச்சு தான் கட் பண்ணி விடணும். அது நான் எல்லாத்துக்குமே ஒரு மழையை தான் எதிர்பார்க்குறேன். மழை பெஞ்சா நம்ம மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு நேரமும் கிடைக்க மாட்டேங்குது, சரியான ஒரு இதுவும் இல்லை. மண்ணும் கொஞ்சம் நல்லா இருக்கும் மழை பெஞ்சிச்சுன்னா. சாமந்தி செடியும் நல்லா இருக்குது, மறுபடியும் பூ வருது. இதில் ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடியில் நிறைய அரும்பு வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் நேற்று தான் அதை கலரிட்டு அது உள்ளே நம்ம காய்கறி வேஸ்டெல்லாம் போட்டு மூடி வச்சிருக்கிறேன். இது உள்ளே இருக்கிற ஒரு கத்திரிக்காயும் கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள், பெருசாக இருக்குது. அது இன்னும் எவ்வளோ பெருசாகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்ல செடியில் இன்னும் பூ வரல, அரும்பு தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. 4 கலையில் அரும்பு வந்துருக்குது. எத்தனை வாடா சீக்கிரம் ஜல்தியா ஜாவ். 4 கலையில் வந்து அரும்பு வந்துருக்குது. 4 கலையில் அரும்பு வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் செம்பருத்தி செடியில் வந்து இது பாருங்க அரும்பு வருது பூ பூக்கிறதுக்கு. 1 2 அரும்பு வச்சிருக்குது. 2 அரும்பு மட்டும்தான் இப்போ தெரியுது. பொழுது போயிடுச்சு, சுத்தமாக ஒன்றுமே தெரியல. பார்க்கலாம் எவ்வளோ பூ பூக்குதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம கார்டனில் எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.